நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களில் அருமையான வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் தான் பணிப்பார்வையாளர், இளநிலை வரைதொழில் அலுவலர் பதவிக்கான வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இதில் 6 மாவட்டத்துக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை வேகன்சிஸ் போட்டிருக்காங்கங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனம் படலைனாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களால் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களில் வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. மற்ற மாவட்டங்கள்லேயும் சீக்கிரமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஏற்கனவே 2 வீடியோ போட்டதால் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இதில் நான் சொல்லலை. சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு எந்தெந்த மாவட்டத்தில் வேகன்சிஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் டேட் சில மாவட்டங்களில் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வெளியிட்டிருக்கிற 22 மாவட்டங்கள்லையும் சேர்த்து மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 523 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 என்ற ஊதிய அட்டவணையில் அரசு நிர்ணயம் செய்யும் படிகளுடன் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான விண்ணப்பிக்கும் கடைசி தேதி சில மாவட்டங்களில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கிளியராக பார்த்துக்கங்க நோட்டிஃபிகேஷனில். ஓகேவா? இந்த 523 வேகன்சியும் எந்தெந்த மாவட்டங்களில் போட்டிருக்காங்கன்னு இப்போ பார்த்துடலாம். கடலூர் 39, தர்மபுரி 23, ஈரோடு 17, காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு தனியாக 14, காஞ்சிபுரம் தனியாக 8, கிருஷ்ணகிரி 33, நாகப்பட்டினம் 18, நாமக்கல் 43, நீலகிரி 9, தஞ்சாவூர் 27, தூத்துக்குடி 17, திருநெல்வேலி 4, திருவண்ணாமலை 80, வேலூர் 16, விழுப்புரம் 17, விருதுநகர் 20, சிவகங்கை 12, திருவள்ளூர் 28, புதுக்கோட்டை 36, திண்டுக்கல் 26, பெரம்பலூர் 16, ராமநாதபுரம் 20. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 523 வேகன்சிஸ் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் வேறு சில மாவட்டங்கள்லையும் சீக்கிரமாகவே வேகன்சிஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எந்த மாவட்டங்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாவட்டங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ரெண்டையும் கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? தகுதியுள்ள நண்பர்கள் அனைவரும் அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.